சிங்கம், புலி, யானைகளை கூட தன்னுடைய ஒரே கடியால் வீழ்த்தக்கூடிய கொடிய விஷம் கூடிய பாம்புகள் கூட இந்த கீரி பிள்ளைகள் கிட்ட தோற்று போய் வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது கொத்துச்சினாலுமே கீரிகள் சில நேரங்களில் தப்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணம்? இந்த கீரிகளை விரும்பி மற்ற நாடுகளுக்கு தேவைகளுக்காக எடுத்துகிட்டு போய் இப்போ அவதிப்பட்டு இருக்காங்க. அது என்ன அவதி? அது மட்டும் இல்லாமல் இந்த கீரிகளின் முழு வாழ்வியல் தான் என்ன? பல சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு பார்க்கலாம். கீரிகளில் பல இனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாம்பல் நிற கீரிகளை பற்றி தான். இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண் கீரி பிள்ளையானது 2லேருந்து 4 குட்டிகள் வரைக்கும் போடும். ரொம்பவே அரிதாக 5 குட்டிகள் கூட போடும். இந்த குட்டிகள் பிறக்கும் பொழுது ரோமங்கள் இல்லாமல், கண்கள் தெரியாமல் இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கண்கள் மூடிய நிலையில் தான் இருக்கும். அப்புறம் தான் கண்கள் மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பிக்கும். இது முழுக்க முழுக்க தாய்ப்பாலை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பிக்குது. 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே இந்த தாய் கீரி பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிகளுக்கு இந்த வெட்டிக்கிளிகள், பள்ளிகள் அப்படின்னு சின்ன சின்ன ஊர்வன எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாட கற்றுக் கொடுக்குது. இந்த உலகத்தில் தப்பிச்சு வாழக்கூடிய யுக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட தாயின் அரவணைப்பிலேயும் பல மாதங்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு குட்டியானது தன்னுடைய இனப்பெருக்க வயதை அடைகிறதுக்கு 8 மாதத்துக்கு மேலே ஆகும். அதன் பின்னாடி இது மறுபடியும் தாயை விட்டு தனித்து வாழ ஆரம்பிக்கும். இங்கே காணப்படக்கூடிய இந்திய சாம்பல் நிற கீரிகளோடு பொதுவாக சமூகமாக வாழாது, தனித்தனியாக தான் வாழும். இனப்பெருக்க காலங்களில் மட்டும்தான் ஆண் பெண் கீரிகள் ஒன்றா இருக்கும். இனப்பெருக்கம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஆண் கீரியோட வேலை. மற்றபடி குட்டிகளை கவனிக்கிறதோ, குட்டிகளுக்கு உணவு எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பெண் கீரிகள் மட்டும்தான் பார்க்கும். இவர்களோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா 7லேருந்து 12 வருஷம் வரைக்கும் கூட இருக்குது. அதாவது இவர்களோட முக்கிய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்லிகள், பாம்புகள், தவளைகள், எலிகள், ஏன் கொறித்துண்ணிகள், பறவைகளின் முட்டைகள் இதுவும் சாப்பிடுவாங்க. இங்கே வந்துட்டோம்னா தாவர பகுதிகள் வந்துட்டோம்னா பழங்கள், கொட்டைகள்னு இதையும் ஒரு கை பார்க்க தான் செய்கிறாங்க. சரி, பாம்புகளுக்கும் இந்த கீரிகளுக்கும் என்னதான் பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு வருவோம். இங்கே உணவு சங்கிலியில் பாம்புகளை அதிக அளவில் வேட்டையாடுறதுல நம்ம கீரி பிள்ளையும் ஒரு ஆள். இவர்களுடைய முக்கிய உணவு பட்டியலில் பாம்புகளும் அடங்கும். இந்த பாம்புகளுக்கும் இந்த கீரிகளுக்கும் சண்டை நடக்கும்போது 90% அதிகமாக கீரிகள் தான் ஜெயிப்பாங்க. எவ்வளவு விஷம் கொண்ட பாம்புனாலும் சரி. இப்போது ராஜநாகத்தையே எடுத்துக்குவோம். ராஜநாகத்துக்கும் ஒரு கீரிக்கும் சண்டை நடந்துச்சுன்னா இந்த கீரிகள் தான் அதிக அளவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் அதை கொன்னுட்டு இது சாப்பிட்டு போயிடும். இந்த நேரத்தில் இந்த ராஜநாகமே இந்த கீரிகளை கொத்துச்சு அப்படின்னா அதிக அளவு விஷம் செலுத்தப்படும். ஏன்னா ராஜநாகம் தான் இருக்கிறதுல அதிக அளவு விஷம் செலுத்தக்கூடியது. அந்த பாம்பு கொத்துச்சுனாலுமே கீரிகள் சாகுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இங்கே என்ன இந்த கீரிகளின் உடலில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ராஜநாகத்தின் வேகத்தை விட கீரிகளின் வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். முதல்ல கொத்தவே முடியாது. அப்படியே கொத்துச்சுனாலும் இதனுடைய உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமங்கள் இருக்குது. இந்த ரோமங்களை தாண்டி உள்ள பல்ல பதிச்சு உள்ள கொத்தணும் அப்படிங்கிறதும் முடியாத காரியம். ரொம்பவே அரிதாக ஒரு சில இடங்களில் இந்த விஷத்தை செலுத்தினாலுமே இந்த கீரி பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே நியூரோடாக்சினை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது பாம்புகள் எடுத்துக்கிட்டோம்னா பல பாம்புகளில் இருக்கக்கூடிய விஷம் நியூரோடாக்சின். இப்போது மனுஷனை எடுத்துக்கலாம். மனுஷனுக்கு மூளை ஒரு கைக்கு, நம்மளோட கைக்கு ஒரு கட்டளை இடுது அப்படின்னா இது நரம்புகள் வழியாக இந்த செய்தி கடத்தப்பட்டு தசைகளுக்கு போய் இது சென்றடையும். உடனே அந்த கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இந்த செய்திகளை கொண்டு செல்லக்கூடியது தான் அசிட்டைல் கோலைன் ரெசெப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோடாக்சின்ற விஷம் பாம்புகளுக்கு பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடியது நியூரோடாக்சின் விஷம். இந்த விஷம் இந்த நேராக இந்த மூளை கட்டளையை பெற்று இந்த தசைகளுக்கு வேலையை செய்ய வைக்கக்கூடிய, இந்த தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய இந்த அசிட்டைல் கோலைனை பாதிக்க செய்யுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கை கால்கள் செயலிழப்பு ஏற்படுது, பக்கவாதம் ஏற்படுது, மூச்சு சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு மரணம் வரைக்கும் போகுது. இதுதான் இந்த நியூரோடாக்சின் விஷம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இங்கே பாலூட்டியான கீரி பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் இதே மாதிரி தான் அசிட்டைல் கோலைன் கிட்ட போய் இந்த நியூரோடாக்சின் போய் ஒட்டிக்க முயற்சி பண்ணோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த அசிட்டைல் கோலைன் ரெசெப்டர்ஸ் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜீன் மியூட்டேஷன் ஆகிருக்கு. இதனாலேயே இந்த ஜீன் இந்த மியூட்டேஷனான
இந்த அசிட்டைல்கோலினுடன் இந்த நியூரோடாக்சின் வந்து ஒட்ட மாட்டுது. இதனாலேயும் இந்த நியூரோடாக்சின் வந்து செயலிழந்து போயிடுது. அதனால தான் கீரிகளுக்கு வந்து பாம்புகளின் விஷம் அதிகளவு தாக்கப்படுறதில்லை. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். அதிகளவு விஷம் சரியான இடத்தில் இந்த கீரிப்பிள்ளைகளுக்கு பட்டால் இந்த கீரிப்பிள்ளைகளுமே இறக்க நேரிடும். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. நியூரோடாக்சினை மட்டும்தான் எதிர்க்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த கீரிப்பிள்ளைகளுக்கு சக்தி இருக்குது. ஆனால் மற்ற விஷமுடைய பாம்புகள், இப்போது சைட்டோடாக்சின், ஹீமோடாக்சின் இதெல்லாம் உடைய அந்த விரியன் பாம்புகள், இது மாதிரி பாம்புகள் எல்லாமே, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இதுகளுக்கெல்லாமே நியூரோடாக்சின் விஷமும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதிக அளவில் சைட்டோடாக்சின் இந்த மாதிரி விஷங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த விஷங்களை முறிக்கக்கூடிய சக்தி வந்து கீரிப்பிள்ளைகளுக்கு இருக்கான்னா அதுவுமே கேள்விக்குறி தான். இந்த நியூரோடாக்சினை மட்டும்தான் எதிர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அதனால் இந்த விஷங்களுக்கு வந்து அதிக அளவில் பாதிப்படையும் இந்த கீரிப்பிள்ளைகள். ஆனால் இங்கே கடிக்கவே விடாது முதல்ல. அதனாலவே பல பாம்புகள் வேட்டையாடப்படுகிறது கீரிகளினால். சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம கீரிப்பிள்ளைகளை வெளிநாட்டுகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த ஒக்கினோவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவுலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க தீவுகள்லையும் ஹபு அப்படின்ற ஒரு பாம்பு இனம் இருக்குது. அதிக அளவில் மனித இறப்புகளுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த பாம்புகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு கீரிப்பிள்ளை இனமான, அதாவது சிறிய ரக கீரிப்பிள்ளை இனங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டு வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பாம்புகளின் வேட்டையாடும் நேரம் வந்து இரவு நேரம், நம்ம கீரிப்பிள்ளையின் வேட்டையாடும் நேரம் வந்து பகல் நேரம். இந்த மாதிரி வெவ்வேறு நேரங்கள் இருப்பதனால் இந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாக்குச்சு. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே இது வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு நம்ம கீரிப்பிள்ளைகள். இதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து பல வந்து அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது. இந்த பாம்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவே இல்லை. அதே மாதிரி தான் ஹவாய் தீவுகளுக்குமே சாம்பல் நிற கீரிகளை எடுத்துகிட்டு போனாங்க. இது எதுக்காகனா எலிகளை வேட்டையாடுறதுக்கு. அங்கே வந்து கரும்பு விவசாயம் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் எலிகள்னால பாதிக்கப்பட்டாங்க அதிக அளவில். அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. அங்கேயுமே பிரச்சனைகள் தான் உண்டாச்சு. என்னாச்சுன்னா, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எலிகளுக்கு வந்து இரவு நேரம் தான் வேட்டையாடும் நேரமாக இருந்துச்சு. நம்ம கீரிப்பிள்ளைகளுக்கு பகல் நேரம் தான் வேட்டையாடுற நேரமாக இருந்துச்சு. அதனால் இது வேட்டையாடுற நேரம் அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கேயாவது பதுங்கு குழிகளில். அது வெளியே வர்ற நேரம் இது எங்கேயாவது பதுங்கு குழிகளில் ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதனால் எலிகளை கட்டுப்படுத்துகிற முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அதற்கு மாறாக இந்த கீரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாழிட உயிரினங்கள்லாம் அதிக அளவில் அழித்து பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பிற்கு செல்லப்பட்டது. இப்போ அங்கேயுமே இந்த கீரிகளின் தொல்லைகள் வந்து அதிக அளவில் தான் இருக்குது. இது மனிதனுடைய அறிவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறுகள் தான்.